ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் ஷரண்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பனானா கேக் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். பனானா கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ரெசிபி. அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பனானா கேக்கை விட நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது அந்த கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இப்போது 2 பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். குட்டி வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா 4 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது வாழைப்பழம் கொஞ்சம் பழமாக இருக்கணும். பழமாக இருந்துச்சுன்னா கேக் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாழைப்பழத்தை இப்போ மேஷ் பண்ணிக்கலாம். நான் ஃபோக் வச்சு மேஷ் பண்ணுறேன். நீங்கள் பொட்டேட்டோ மேஷர்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சும் கூட மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ணிட வேண்டாம். ரொம்பவும் மேஷ் பண்ணிட்டா நல்லா இருக்காது. இதில் இப்போ நான் 1/4 கப் வெர்ஜின் கோகோனட் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. வெர்ஜின் கோகோனட் ஆயிலுங்கிறனால ஸ்மெல் எதுவும் இருக்காது. டேஸ்ட்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் வச்சுருங்க. அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். எக்கை சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போது சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டேன், அதனால் நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சல்லடை வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்க்குறேன். இந்த பட்டைத்தூள் பார்த்திங்கன்னா கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். பொதுவாக இந்த பனானா கேக்குக்கு பட்டைத்தூள் சேர்க்கும்போது அது பனானாவோடு சேர்த்து கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/8 டீஸ்பூனில் தான் உப்பு சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்தா போதும். அவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவனை இந்த டைமில் 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா குக்கரில் கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த கேக்ஸ் மிக்ஸை சேர்த்து வைக்கலாம். அடுப்பில் ஒரு மீடியம் ஹீட்டில் பார்த்திங்கன்னா 35லேருந்து ஒரு 40 நிமிஷம் குக்கரில் வைக்கணும். வச்சா கேக் ரெடி ஆயிரும். அப்படி நீங்கள் குக்கரில் வைக்கும் போது கேஸ்கட்டும் விசிலும் போடாமல் வைக்கணும். நான் குக்கரில் கேக் வைக்கிற மாதிரி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இன்னொரு தடவை. இப்போது இதுக்கப்புறமா 1/2 கப் வால்நட்ஸ் சேர்த்துருக்கேன். வால்நட்ஸுக்கு பதிலாக நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இல்லைனா பாதாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. இவ்வளோ திக்காக இருந்துச்சுன்னா கேக்கோட அந்த மேலே இருக்க அந்த லேயர் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகும். அதனால நான் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இது கரெக்டான பதமாக இருக்கும். இதை இப்போ பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன்.
இதில் வந்து ஓரத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பட்டர் வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். எல்லா சைடும் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் வந்து படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போது நீங்கள் இதில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வந்து சென்டரில் வச்சுட்டு அந்த மாவை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா தடவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டராக வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. எப்போவுமே கேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாதி பேனுக்கு தான் வந்து நம்ம மாவை சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஓவனில் வச்சு ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து மேலே எலும்பி வரும். மாவெல்லாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேக் பேனை வந்து ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்படி தட்டுறதுனால பார்த்திங்கன்னா கேக்கில் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போது அவன் வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கேக்கை வந்து உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது டைமர் செட் பண்ணிக்கலாம் ஒரு 40 நிமிஷத்துக்கு. ஒவ்வொரு ஓவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் டைம் வந்து வேரி ஆகும். நீங்கள் ஒரு 35 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு கேக்கில் வந்து நைஃபை வச்சு செக் பண்ணிங்கன்னா அது ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைமரும் வந்து எனக்கு 40 நிமிஷம் முடிய போகுது. இப்போ வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு டைமரும் முடிஞ்சிருச்சு. நம்ம அதனால் கேக்கை வந்து எடுத்து பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்னு. கேக்கை வந்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைஃப் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து வச்சு நடுவில் வந்து கேக்கோட நடுவில் வந்து வச்சிங்கன்னா அது வந்து க்ளீனாக வரணும். அப்போனா வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் ஸ்டிக்கு வந்து. அப்போது இந்த கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது கேக் வந்து இது நல்லா ஆறட்டும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து வெளியில் எடுக்கலாம் பேன்லேருந்து. அது வரைய அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வெளியே இருந்தாலே வந்து ஒரு 2-3 நாள் வரைய கெட்டு போகாது. வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர் பேப்பரில் வந்து எதுவுமே ஸ்டிக் ஆகலை. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான கேக் கூட. இதில் வந்து நம்ம மைதா மாவு, ஒயிட் சுகர் எதுவுமே வந்து சேர்க்கலை. அதனால் ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. அதனால் இந்த கேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற மாதிரியேவும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.